ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் செக்ஷனில் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதில் சில கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணி இந்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ மெயினாக ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா பயாலஜியில் எப்படி நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான். மெயினாக ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு 300+ எப்படி ஸ்கோர் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. 300 இல்லைங்க, நீங்கள் NCERT நல்லா படிச்சிருந்தீங்கன்னா 350 ஸ்கோர் பண்ணலாம். அது எப்படி கரெக்டாக மேனேஜ் பண்ணி படிக்கலாங்கிறத இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கவர் பண்ணலான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயாலஜியில் நீங்கள் வந்து இது வரைக்கும் ஃபுல் NCERT நீங்கள் இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக படிச்சதே இல்லை அப்படின்னா, இல்லை படிச்சிருப்பீங்க அட்லீஸ்ட், ஏன்னா இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது, படிக்காமல் இருந்திருக்க மாட்டீங்க. ஆனால் கான்ஃபிடென்ஸாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பெட்டர் ஒரு டே எடுத்துக்கோங்க. 1 டே எடுத்துகிட்டு இப்போ நான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒரு டே எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட் NCERT, அதாவது பயாலஜியில் உள்ள கம்ப்ளீட் NCERT நீங்கள் வந்து ஃபுல் பயாலஜி 11th 12th ஃபாஸ்ட் ரிவிஷன், ஒரு குயிக் ரிவிஷன் எப்படியாவது முடிச்சிருங்க. உங்களால் அந்த NCERT அந்த புக்கை ஃபுல்லாக முடிக்க முடியலன்னா, நான் வந்து என் டெலிகிராம் சேனலில் வந்து ஒரு மைண்ட் மேப்ஸ், NCERT மைண்ட் மேப்ஸ் மாதிரி இந்த ஆகாஷ் இன்ஸ்டியூட்டோடைய இதை வந்து நான் PDF மாதிரி போட்டிருப்பேன். ஃபுல் பயாலஜிக்கு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரிக்கும் போட்டிருப்பேன். நீங்கள் பயாலஜிக்கு மட்டும் யூஸ் பண்ணால் கூட போதும், இல்லைனா உங்கள்கிட்ட ஹார்ட் காப்பி இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நான் வந்து அந்த NCERT மைண்ட் மேப்ஸ் தான் நான் படித்தேன், அதனால தான் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். நான் பாட்டுக்கு சும்மா மற்றவங்கள்ட்ட கேட்கலாம்னு சொல்ல, அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். நீங்கள் அந்த 1 டே ஃபுல்லாக எடுத்து அந்த ஃபுல் NCERT மைண்ட் மேப்ஸையும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஃபுல் பயாலஜியும் நீங்கள் முடிச்சுட்டு அடுத்த நாள், இல்லைனா அடுத்த நாள் ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியை ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் மார்க் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன, பயாலஜி மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே சேர்த்து இந்த நீட் எக்ஸாமை பொறுத்த வரைக்குமே எப்படின்னா, நீங்கள் படிச்சுக்கிங்கிறது வந்து ஒரு சைடு இருக்கட்டும், இருந்தாலுமே உங்கள் கான்ஃபிடன்ஸ் வந்து ஒரு மெயின் ரோல் ப்ளே பண்ணும். அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கான்ஃபிடன்ஸாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நிறையா கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். ஸோ கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணிக்கிறது தான் மெயின் வேலையே இதில். அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ரிவிஷன் பண்ணதில் நீங்கள் கான்ஃபிடன்ஸாக இருக்கணும். சரி, ஓகே, இப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதிட்டீங்க, ஏன்னா ஃபுல் ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க. அப்போனா இந்த மார்க் டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு உங்களோட வீக்னஸ் தெரிஞ்சிடும், நம்ம பயாலஜியில் எங்கே வீக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ நீங்கள் அந்த மார்க் டெஸ்ட் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் இந்த சப்ஜெக்டில் தான், இல்லை இந்த பிளான்ஸ்னால் இந்த பிளான்ஸ் டாப்பிக்கில் ஹியூமன் ஃபிசியாலஜியில் நம்ம வீக்காக இருக்கும்னு சொல்லும்போது, ஓகே, இப்போ அந்த ஹியூமன் ஃபிசியாலஜி ஃபுல்லாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதை ஃபுல்லாகவே நீங்கள் ரிவைஸ் பண்ணணும். இப்போ ஹியூமன் ஃபிசியாலஜி ஒரே ஒரு சாப்டர் எடுத்தீங்கன்னா அது 15 மினிட்ஸ்க்குள்ளே, பயாலஜியை பொறுத்த வரைக்குமே ஒரே ஒரு சாப்டர் நீங்கள் 15 மினிட்ஸில், ஒரு பெரிய சாப்டராக இருந்துச்சுன்னா நீங்கள் 20 மினிட்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் 15 மினிட்ஸ் நீங்கள் முடிக்க ட்ரை பண்ணுங்கள். முடிக்கும் போது அதை லைன் பை லைன் ரீட் பண்ணிகிட்டே வாங்க. ரீட் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும், சில லைன்ஸ்லாம் சில பேருக்கு வந்து நீங்கள் திருப்பி தான் படிக்கிறீங்க பயாலஜி, அப்போலாம் உங்களுக்கு என்ன ஃபெமிலியராக இருக்கும் அந்த லைன்ஸ் வந்து. சில லைன்ஸ் பார்த்தீங்கன்னா அன்ஃபெமிலியராக இருக்கும், அது வந்து உங்களுக்கு தெரியாத மாதிரி இருக்கும். அப்போ அந்த லைன்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு செப்பரேட் நோட் மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது இது வந்து இந்த டைமுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரில, பட் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஒரு நோட்டு போட்டு அதில் வந்து அந்த லைன் உங்களுக்கு இப்போ ஃபெமிலியராக இல்லைன்னா ஒரு லைன் ஃபுல்லாக, ஒரு சென்டென்ஸ் ஃபுல்லாக நீங்கள் எழுதிட்டு அந்த சென்டென்ஸில் ஏதாவது ஒரு வேர்டை வந்து நீங்கள் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி போட்டுருங்க. சாய்ஸ் கொடுக்காம அந்த இடத்த மட்டும் ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அந்த பிளாங்காக விட்டுருங்க. அடுத்த வாட்டி நீங்கள் அதே சாப்டர் படிக்கும்போது நீங்கள் நம்ம இந்த லைனுக்கு இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரீகால் ஆகும். நீங்கள் எந்த லைன் போட்டிங்கன்னா கூட போட்டிங்க ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் நீங்கள் பண்ணீங்க அப்படிங்கிற ஒரு இதுவே உங்களுக்கு வந்து மைண்டில் ரீகால் ஆகும். அடுத்த வாட்டி திருப்பி படிக்கும்போது எப்படின்னா உங்களுக்கு அது எந்த லைனை நீங்கள் போட்டிங்கன்னே உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ திருப்பி ரீகால் பண்ணும்போது உங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து ரீகால் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஃபெமிலியர் ஆகிட்டே இருக்கும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் ஃபெமிலியர் ஆகிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நீங்கள் வந்து ஆப்ஷனை ஈஸியாக தட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, உங்களுக்கு ஆன்சர் வந்து ஃபெமிலியராக இல்லை, ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா எலிமினேஷன் மெத்தடுக்கு போயிருங்க. ஏன்னா சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, 4 சாய்ஸ் இருக்கும், 4 சாய்ஸில் ரெண்டு சாய்ஸ் எலிமினேட் பண்ணிடலாம் ஈஸியாக, இன்னும் 2 சாய்ஸில் தான் நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகுமே. ஸோ அந்த 2 ஆப்ஷன் இருக்கும்போது நம்மளுக்கு வந்து 50-50 தானே, அப்போனா ஈஸியாக நம்மளுக்கு மார்க் எடுத்துடலாம். 1/4னா நம்மளுக்கு கஷ்டம். அப்போனா எப்படி 2 கொஸ்டின் நம்மளுக்கு கொஸ்டினுக்கு சம்மந்தமே இல்லாமல் தான் 2 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும், அதை ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். எலிமினேட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி குயிக் ரிவிஷன் எவ்வளோக்குள்ள நீங்கள் பண்ணுறீங்களோ திருப்பி பண்ணும்போது அது ரீகால் ஆகும். மார்க் டெஸ்ட்டில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அது மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். அப்புறம் அந்த ஃபில்லப்ஸ் சொல்லிட்டேன். அப்புறம் மெயினாக பயாலஜியில் நிறையா பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, ஓவர் கான்ஃபிடன்ஸில் OMRல மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, இந்த பப்ளிங்கில் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க, இல்லைனா ஒரு நம்பர் ஸ்கிப் பண்ணி அடுத்த நம்பரில் போய் பபிள் பண்ணிடுவாங்க. இந்த மிஸ்டேக்கை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. நீட்டில் வந்து இந்த மிஸ்டேக் எப்படியும் மினிமம் ஒரு 2-3 நடக்கும். எப்படியும் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணிடுங்க. 1 நடந்தாலுமே அது 4 மார்க்கு, அதாவது 4னா நெகட்டிவோட சேர்த்து 5 மார்க் போயிடும், பல ரேங்க் தள்ளி போயிடும். ஸோ இதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே ஓவர் கான்ஃபிடன்ஸில் அதை மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் சொல்கிறது, ரிவிஷன் கரெக்டாக பண்ணிடுங்க.
அப்புறம் இந்த fill in the blanks மாதிரி சொன்னால அது மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் குயிக் ரிவிஷன் பண்ணுங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒன் டே எடுத்து என்சிஆர்டி ஃபுல்லாகவே கவர் பண்ணிடுங்க. அந்த என்சிஆர்டி மைண்ட் மேப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயாலஜியில் நல்ல ஸ்கோர் வாங்கலாம். அதே மாதிரி நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரே ஒரு வாட்டி வேகமாக வந்து என்சிஆர்டி திருப்பி பார்க்குற மாதிரி பண்ணிடுங்க. ஏன்னா அது வந்து கான்ஃபிடன்ஸை பில்ட் பண்ணும். ஸோ பயாலஜி இஸ் ஆல் அபவுட், நீட் இஸ் ஆல் அபவுட் கான்ஃபிடன்ஸ் தான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட்.